குட் ஈவினிங் ஆஸ்பிரன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னென்ன எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? எக்ஸாமுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ, எந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. பிகாஸ் அந்த லைக்னால் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகி கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஊக்குவிக்கும். ஸோ இன்னையோடைய பர்டிகுலர் வீடியோ எதுவாக இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டெடிகேட்டடான வீடியோவுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் மேலே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரண்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டெட் எக்ஸாமுக்காக நான் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் பேங்க் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்கிறதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஐடியா என்ன அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பேட்டர்னில் வரும் அப்படிங்கிற ஐடியாலாம் நமக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்சாக வரலாம், குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கலாம், கரெக்ட் இன்கரெக்ட் கேட்கலாம், மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் கேட்கலாம், அசர்ஷன் ரீசன் கேட்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கேட்கலாம். இந்த மாதிரி என்னென்ன பேட்டர்ன்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அப்கமிங் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் போட உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டினில் கூட கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான யூகம் அதிகமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த கொஸ்டின் இப்படி கேட்கலாமோ, இந்த கொஸ்டின் அப்படி கேட்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நம்மளால் கீ டாபிக்ஸ், அதாவது முக்கியமாக எந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த மேஜரான இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே அந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் இலக்கண குறிப்பு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா கிராமர் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா இங்கிலீஷில் போயம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, சோஷியலில் பர்டிகுலர் மராத்தாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஐடியாஸ், கீ பாயிண்ட்ஸ், ஹாட் ஸ்பாட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அந்த லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்படிங்கிற மாதிரியான ஹாட் ஸ்பாட் கீ ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அந்த லெசனை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக படிக்கும்போது அதில் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இட் அசஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் லெவல். நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ரெடி ஆயிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான லெவலை நான் காமிச்சு கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன், அதில் 15 மார்க்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் அப்கமிங் எக்ஸாமுக்காக நான் இப்போ உள்ள ரேஞ்ச் 15 to 20 மார்க்ஸ் தான் நான் ரெடி ஆயிருக்கேன். அந்த மாதிரியான உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் எந்த அளவில் இருக்குது, இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் கூட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இதை நான் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நான் பர்டிகுலராக இப்போ இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி ப்ரிப்பரேஷன் லெவலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போட்ட அளவில் நான் எவ்வளோ இருந்திருக்கேன், இன்னும் எவ்வளோ போகணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுது. உங்களுடைய லெவலை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு கொஸ்டின் போடுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், ஒரு 30 கொஸ்டின் போடுறோம் அப்படின்னா அந்த 30 கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம 1 மணி நேரம் எடுத்துக்கிறோமா, 3/4 மணி நேரம் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத டைம் மேனேஜ் பண்ணி எழுதினா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய 3 மணி நேரத்தை நம்ம எஃபெக்டிவாக சால்வ் பண்ணி படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்த் என்ன விஷயம் அப்படின்னா பில்ட் கான்ஃபிடன்ஸ். நம்மளால் ஒரு சப்ஜெக்டாக ஸ்டடியாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு நம்மளே வரும். ஓரளவுக்கு நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம இப்போ ஒரு 45 கொஸ்டின்ஸ் போட்டோம்னா நம்மளால் இதை அடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கே வரும். நம்மளால் பாஸ் பண்ண முடியும், நம்மளால் இந்த சப்ஜெக்டில் ஹார்டாக புஷ் பண்ணி வந்திருக்கோம், நம்மளால் இந்த சப்ஜெக்டில் அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த் உங்களுக்கே வரும். செல்ஃப் டவுட்டே வராது. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இஸ் அ மஸ்ட் டு ப்ராக்டிஸ் அகேன் அண்ட் அகேன். சிக்ஸ்த் இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில இதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க, சில இதில் டைம் கொடுத்து கேட்பாங்க, சில இதில் இயர்ஸ் கொடுத்து கேட்டிருப்பாங்க, சில இதில் ஒரே விஷயத்த மறுபடி எல்லா இயர்ஸ் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயும் அதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், எந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிடலாம். அண்ட் ஃபைனலி கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த வீடியோ, இந்த அபவ் 6 பாயிண்ட்ஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி நல்லா இன்கல்கேட்
கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாமுடைய பேட்டர்ன் எதுவாக இருக்கும், எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாவாக இருக்கும், எதெல்லாம் கொஷின் வரும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கும். ஸோ இந்த 7 பாயிண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதே மாதிரி ஸ்டடி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்துகிட்டே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்னுடைய வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.